ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிளடி கிச்சன். நம்ம இப்போ மந்தி மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு வந்து 1.5 டீஸ்பூன் சாஜிரா, 10 ஏலக்காய், 10 கிராம்பு, கொஞ்சமாக ஜாவித்ரி, 2 ஸ்டார் அனிஸ், ஒரு 4 பேலீஃப் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து தனியா, 1 டீஸ்பூன் வந்து பட்டை, ஒரு 2 டீஸ்பூன் வந்து மிளகு எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து சோம்பு, 1.5 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம போட்டு ஒரு பேனில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போது ஒரு பேனில் போட்டு நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம வந்து இதை ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ஒரு பிளேட் இல்லாட்டி ஒரு பவுல் எடுத்து அதில் ஒரு 2 டீஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்தா மந்தி மசாலாவில் ஒரு 3/4 வாசி எடுத்து போட்டுக்கோங்க. அதில் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/2 லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். இதில் வந்து காரத்துக்கு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் போடுறோம். சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ மட்டன் வந்து நல்லா கொழுப்பு உள்ள மட்டனாக வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் வந்து நம்ம மந்தி பிரியாணிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை மாதிரி ஃபோர்க்கு வச்சுட்டு நல்லா அது மேலே வந்து குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம மேரினேட் பண்ணும்போது மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அந்த மந்தி மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வந்து இதை மாதிரி ஒவ்வொரு மட்டனாக எடுத்து அதில் ஃபுல்லாக நல்லா இதை மாதிரி கோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபுல்லாக கோட் பண்ணி முடிச்சாச்சு. இதை வந்து ஒரு 3 ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா அது ஊறினா தான் வந்து நம்ம மந்தி பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மினிமம் 3 ஹவர்ஸ், மேக்ஸிமம் 5 ஹவர்ஸ் வரையும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா இப்போ திரும்பவும் மசாலாலாம் அப்ளை பண்ணதுக்கப்புறமும் இதை மாதிரி ஃபோர்க் வச்சு குத்தி விட்டுருங்க. இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் 2 ஹவர்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 250 ml வந்து நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சோம் இல்லையா மட்டன் மந்தி மசாலா போட்டு 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது அது அப்படியே அந்த ஆயிலில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நல்லா திருப்பி விட்டு அந்த ஆயிலில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா ரோஸ்ட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டு இப்போ அதே ஆயிலில் நான் ஒரே ஒரு பே லீவ்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். 2 ஆனியன் இதை மாதிரி நல்ல தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு 10 பச்சை மிளகா வந்து 2ஆக ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். இது காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாவும் பெப்பரும் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். சில்லி பவுடர் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க.
அதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் போடுறேன், ஒரு 2 டீஸ்பூன். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் போடுறேன். ஆல்ரெடி நம்ம மட்டனில் மந்தி மசாலாவில் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம், அதனால் இதில் வந்து கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா குக் ஆனதும் நான் கேப்சிகம் ஒரு பாதி கேப்சிகம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கேப்சிகம் நல்லா கொஞ்சம் 2 மினிட்ஸ் போட்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போது இந்த மட்டன் ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த மட்டன் எடுத்து அதில் போட்டுக்கலாம். இதில் வந்து காஞ்ச எலுமிச்சைப்பழ தோல் இருக்குது இல்லையா, அதை போட்டுக்க போகிறோம். இது வந்து அந்த மந்தி மசாலாவுக்கு ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். உங்ககிட்ட காஞ்ச எலுமிச்சைப்பழ தோல் இல்லைன்னா ஒரு பாதி பச்சை எலுமிச்சைப்பழ தோல் கூட போட்டுக்கலாம், ரொம்ப போட்டுறாதீங்க. ஆனால் காஞ்ச எலுமிச்சைப்பழ தோல் ஒரு 2 எலுமிச்சைப்பழத்தோட தோல் வந்து போட்டிருக்கேன் இப்போது. நெக்ஸ்ட்டு குங்குமப்பூ ஒரு சிட்டிகை எடுத்து கொஞ்சமாக தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் 6 கப் எடுத்திருக்கேன், அதுக்கு தகுந்தாப்போல் தண்ணி விட்டுருக்கேன். நீங்கள் எவ்வளோ கப் ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்போல் தண்ணி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக நம்ம இப்போ சால்ட் போட்டு மூடி போட்டு நம்ம மட்டனுக்கு எவ்வளோ யூஸ்வலாக விசில் வைப்போமோ அந்த அவ்வளோ விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மூடி போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், இப்போ விசில் வச்சு எடுத்தாச்சு. மட்டன் வந்து நல்லா குக் ஆகிருக்கணும், அந்தளவுக்கு நான் ஒரு 5லேருந்து 6 விசில் வரையும் வச்சேன். அதை மாதிரி நீங்களே வச்சுக்கோங்க. இப்போ அதே மட்டன்லாம் எடுத்துகிட்டு அந்த தண்ணியிலே நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை போட்டுக்கலாம். ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதிலே கொஞ்சம் சால்ட்டும் போட்டுக்கோங்க, தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு இதை நம்ம வந்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த சைடு ரைஸ் குக் ஆகிறதுக்குள்ளே இந்த பக்கம் ஒரு பேனில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் வந்து கீ போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சமாக காஞ்ச திராட்சை இருக்கு இல்லையா, உலர் திராட்சை, அது போட்டுக்கலாம். அது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து முந்திரி பருப்பும் அதே மாதிரி முந்திரி பருப்பு கொஞ்சம் பாதாம் கொஞ்சம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்ததும் அதையும் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ மட்டன் குக் பண்ணி வச்சோம் இல்லையா, அதில் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் மட்டன் மந்தி மசாலா வந்து எடுத்து வச்சுருந்தோம், அது எல்லாத்தையும் மேலே போட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த முந்திரி திராட்சை ஃப்ரை பண்ண பேன்லேயே கொஞ்சமாக ஆயில் போட்டு நம்ம இப்போது அந்த மட்டனை வந்து திரும்பவும் நம்ம குக் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இதை வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். மட்டனை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த ஆயிலே. நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு, நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு மட்டன். இந்த கன்சிஸ்டன்சி வர வரையும் நல்லா அதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரைஸ் வச்சோம்ல, பாஸ்மதி ரைஸ் போட்டு வச்சது வந்து ரெடி ஆகிடுச்சு.
அதில் வந்து நான் ஒரு சின்னதாக சில்வர் ஃபாயிலில் சின்னதாக ஒரு பவுல் மாதிரி பண்ணி அதில் கொஞ்சமாக ஆயில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச மட்டன் எல்லாத்தையும் அது மேலே இப்போ எடுத்து வைக்க போகிறோம். அந்த ரைஸ் மேலேயே இதை மாதிரி எடுத்து வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக கீ போட்டுக்கோங்க. அந்த சில்வர் ஃபாயிலில் வச்ச கீயில் வந்து நம்ம சார்கோல் வைக்க போகிறோம். அப்போ தான் இந்த மந்தி பிரியாணி வந்து நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவரில் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச முந்திரி திராட்சை எல்லாத்தையும் மேலே போட்டுக்கோங்க. வந்து அந்த கீயில் வந்து சார்கோலை வச்சுட்டு இதை மூடி போட்டு ஒரு சிம்மில் 20 மினிட்ஸ் வச்சுடுங்க. இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நம்ம மந்தி பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மந்தி பிரியாணி. கண்டிப்பாக இந்த மந்தி பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இப்போது உங்களுக்கு பிளேட்டில் வந்து எப்படி அசம்பிள் பண்ணணுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மட்டன்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க, ரைஸ் தனியாக வச்சுக்கோங்க. ரைஸ் நல்லா எப்படி உதிரியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம ரைஸ் மட்டும் தனியாக ஃபஸ்ட்டு வச்சுட்டு அது மேலே வந்து நம்ம அந்த மட்டன் பீசஸ் வைக்கணும். இது கூட வந்து நீங்கள் தக்காளி கிரேவி இல்லாட்டி கத்திரிக்காய் கிரேவி மயோனஸ் வச்சு ரைத்தா வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் அவங்க எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.